கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமேன். காத்திருக்கிறது வேற, அடங்கி இருக்கிறது வேற. காத்து இருக்கிற நேரம் கர்த்தர் எனக்கு ஒரு நாள் ஏதாவது செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய ஒரு பக்கம் ஜெபம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய விருப்பத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அடங்கி இருக்கிறது என்று சொல்லும்போது அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார, அப்படின்னா அவருடைய கரத்தினுடைய நிழலுக்குள்ளார மறைஞ்சிடணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம்தான் கேட்டிருக்கணும். அவர் நடத்துகிற வழிபாதையில் தான் நடக்கணும். அவர் கையை பிடிச்சிட்டோன்னா அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கே தான் நம்ம போகணும். பலத்த கரத்துக்குள்ளார அடங்கி இருக்க வேண்டும். அவர் அப்போ தான் உயர்த்துவார். அவர் ஒரு நாள் உயர்த்துவாருன்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்தின்படி நம்ம நின்னோன்னா தேவன் உயர்த்துகிற காரியம் அது தாமதமாகும். அதனால தான் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார அடங்கிருங்க. அப்படின்னா அவர் கை எங்கே நம்மளை நடத்திட்டு போகுதோ, அவர் கை பிடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எந்த பாதையில் நம்மளை கொண்டு செல்கிறாரோ, அப்படின்னா அந்த பாதை எப்படி இருக்குன்னா முடிவு தேவ சித்தத்தின் பாதையாக தான் இருக்கும். நம்ம சுய விருப்பத்தில் நடந்தோன்னா நிச்சயமாக தேவ சித்தமும் சுய விருப்பமும் ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகிட்டா சரியான காரியங்கள் சரியான நேரத்தில் வாய்க்காது. ஆண்டவர் உயர்த்துறாரு, அப்போ அவர் தான் உயர்த்த முடியும். மனுஷனால் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அது அந்த உலகத்துக்குரியது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா சத்துருக்களுக்கு மத்தியில் கனத்துக்குரிய பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். யோசுவா 3:7 நம்ம வாசிக்கும் போது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ கர்த்தர் மேன்மைப்படுத்தணும். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ ஆபிரகாமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போன்னு சொன்ன உடனே அவர் எதையுமே கேட்கல. ஏன் கேட்கல? எந்த தேசம்னு கேட்கல. அதுதான் பலத்த கரத்துக்குள்ளார அடங்கியிருக்கிற அனுபவம். அவர் காட்டுகிற தேசம், அவருடைய கரத்தினுடைய காரியங்கள் அங்கு கடந்து போகும்போது தான் அந்த அற்புதங்கள்லாம் நடந்தது. அப்போ அவரை பெருமைப்படுத்தினார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போது தேவன் நம் பேரை பெருமைப்படுத்தணும். ஆண்டோர் நம்மை உயர்த்தணும். மனுஷர் இல்லை. மறுபடியும் பார்த்துக்குங்க, மனுஷர் உயர்த்துறது கொஞ்ச காலம்தான், அது நிரந்தரமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் உயர்த்தினா அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அந்த உயர்வு மாறவே மாறாது. அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடையத்தான் செய்வாரே ஒழிய, எபிரேயர் 6:14 வாசிக்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ விருத்தி அடைய செய்வார். இப்போ தாவீது கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இருந்ததுனால தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொல்லி, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மை விருத்தி அடைய செய்யணும். தேவன் நம்மை உயர்த்தணும். ஆண்டவர் நம் பேரை பெருமைப்படுத்தணும். எல்லாமே அவருடைய கரத்தினால கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார அடங்கியிருக்கணும். ரெண்டாவது, ஏற்ற காலம்னு சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அந்த காலத்தில் தான் தேவன் நம்மை உயர்த்துவார். நம்ம விருப்பத்தின்படி ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டார். அவருடைய விருப்பத்தின்படி தான் அவர் உயர்த்துவார். அந்த உயர்த்துகிற நேரம் வரைக்கும் அவர் கரத்தில் அடங்கியிருக்கும் போது அவருடைய கரத்தின் கிரியைகள்னால, அவருடைய கரத்தின் நன்மைகள்னால தேவன் நம்மை நடத்துவார். அவர் எங்கு கொண்டு போனாலும் நம்ம போய் தான் ஆகணும். அவர் எப்படிப்பட்ட பாதையில், மேடான பாதையாக இருந்தாலும், பள்ளமான பாதையாக இருந்தாலும், முள்ளான பாதையாக இருந்தாலும், கல்லான பாதையாக இருந்தாலும், ஏன்னா அவர் கரம் தானே நம்மளை பற்றி பிடிச்சிருக்கு. அப்போ எல்லா பகுதியின் வழியாக தான் அவர் நடத்திட்டு வருவார். ஒன்று அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார தான் நாங்கள் இருக்கிறோம், அதனால் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி நமக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துடும். அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய விருப்பத்தின்படி, நம்மளுடைய சித்தத்தின்படி நம்மளுடைய பாதைகள் இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஏற்ற காலம் வந்தாலும் கூட அவரால் உயர்த்தப்படுவதற்குரிய தகுதி நமக்கு இருக்காது. அதனால் ஒரு பக்கம் ஆண்டவர் உயர்த்துவார், இன்னொரு பக்கம் அந்த உயர்த்துகிற தகுதிக்கு நம்ம வேறு எங்கேயும் போய் தேடி அலையாமல் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார அடங்கியிருக்கணும். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? வேத வசனத்தெல்லாம் எடுத்து தியானிச்சு பாருங்கள். வானத்தையும் பூமியும் அளவிட்ட கரம்னு சொல்லி வசனம் இருக்கும். கைப்பிடியில் ஆண்டவர் காற்றை அப்படியே அடக்கி வச்சிருக்கிறார். அந்த மாதிரிலாம் சில வசனங்கள் இருக்கும். அந்த கரத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். வலது கரத்தினால பகைவனை நொறுக்கி போட்ட கரம், இப்படியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த கரத்தினுடைய மகிமையை நம்ம வேத வசனத்தின் மூலமாக தாங்க நம்ம தியானிக்க முடியும். அதனால் அவருடைய பலத்த கரத்தில் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக உங்களை அப்படியே விட்டு போயிட மாட்டார். சிறுமைப்பட்டவனுக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறாரு. நம்ம தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம், வேதனைப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கலாம், ஒருவருமே நம்ம ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கூட நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உயர்த்தும் போது அந்த
அந்த மகிமை அது பெரிதாக இருக்கும். அந்த மகிமையை மற்ற ஜனங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. அதனால தான் உன்னை ஒடுக்கினவர்களும் உன்னை பணிந்து கொள்வார்கள். நமக்குள் இருக்கிற அவரை பணிந்து கொள்ள நம்மை தேடி அநேக ஜனங்கள் கடந்து வருவார்கள். நம்ம ஏற்ற காலம் வரைக்கும் காத்திருக்கணும். அவர் பலத்த கரத்துக்குள்ளார் அடங்கி அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.